The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin. வணக்கம் மக்களே. ஸோ சண்டே அதுமா யாரும் எதிர்பார்க்காத வண்ணமா காலம்பரம் அனௌன்ஸ் பண்ணாங்க அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி படத்துடைய போஸ்டர் வரப்போகுது 3 வெரைட்டியில் வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்புகள்லாம் அஜித் ரசிகர்களை ரொம்பவே குஷியில் இருந்துச்சு. ஏன்னா விடாமுயற்சி படம் பார்த்தோன்னா பெரிய அப்டேட் எதுவுமே இல்லாமல் இருப்ப இது கொஞ்சம் சின்ன சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தது. ஸோ பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டடைங் அப்படின்ட்டு வந்துருச்சு. நெருப்பா இருக்குது போஸ்டர். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சும்மா சொல்றாரு அவரு, மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் அந்த போஸ்டருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது தான் தோணுச்சு இப்போ ரீசெண்டாக, அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸா விஜய் அவர்களுடைய படமாகட்டும் அஜித் அவர்களுடைய படமாகட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படக்குழு ரிலீஸ் பண்ற போஸ்டர்ஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுச்சா அப்படின்ற நிறைய கேள்விகள்லாம் வருது. ஸோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இவங்க 2 பேருடைய படங்களே வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம். அதுக்கு ஆடியன்ஸோட வெர்டிக்ட் என்னவா இருந்தது அப்படின்ற ஒரு சின்ன ரீவிசிட் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் 2014 அதான் 10 இயர்ஸ். ஸோ 2014 நான் விஜய் அவர்களுடைய படம் சொல்றேன், நீங்க அஜித் அவர்களுடைய படத்தை சொல்லுங்க. ஸோ 2014 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பொங்கலுக்கு ஜில்லா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஜில்லா படம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அந்த படம் வருது. ஏன்னா ஆப்போசிட்ல வீரம் திரைப்படம் வருது. இந்த ஜில்லா திரைப்படத்துல விஜய் கூட மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து சட்டையை தூக்கிட்டு விட்ட மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரா வந்தது. ஓகே, ஆடியன்ஸுக்கு ஃபேன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. போஸ்டர் ஆவரேஜான ஒரு போஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாமா? அதை இதை வந்து நம்ம ஆவரேஜ் போஸ்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கமர்ஷியல் படம் இந்த போஸ்டர்லேயே சொல்லிட்டாங்க அப்பா பையன் ஒரு கமர்ஷியலான படம் இருக்க போது அப்படின்ட்டு ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா அப்பெல்லாம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, பிடிச்சிருந்தது ஆடியன்ஸ். ஸோ அதனால அது ஒரு இது. அடுத்த 2014 இன்னொரு படம் இல்லை, இந்த படத்துக்கு ஆப்போசிட் ஆகிரேட் வீரம் வந்து உண்மையாவே என்னன்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போஸ்டர். நான் என்ன கேட்டேன்னா, ஏன்னா அந்த டீ கிளாஸ் அப்படி வச்சுட்டு அப்படி உட்காந்துருப்பாரு, லோ ஆங்கிள் இருந்து ஷார்ட் எடுத்திருப்பாங்க, அவ்வளவு மெஜஸ்டிக்கா இருக்கும் அந்த போஸ்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த கிளாஸ்ல ஒரு எது பெட்டரான படமா வந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸ்ல அதை தான் வெயிட் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல இந்த போஸ்டர் கிளாஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு வீரம் வந்து கொஞ்சம் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருந்தது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் அப்படின்றத வச்சு பார்க்க முடியும். ஓகே, மேபி ஏன்னா இந்த கொஞ்சம் சிங்கிளா அஜித் அவர்கள் சால்ட் அண்ட் பெப்பர்ல அந்த வில்லேஜுக்குள்ள முதல்ல அந்த ஐ மீன் லைக் முதல்ல இல்லாததுக்கு முன்னாடி ஆரம்பம்ல இருந்தது. பட் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஒரு ப்ராப்பரா என்ன சொல்றது இப்படி ஃபுல்லா தூக்கி காட்டுற மாதிரியான ஒரு போஸ்டரா அது இருந்தது. அண்ட் எஸ் ஆஃப்கோர்ஸ் வீரம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஓகே, ஸோ அதே 2014 விஜய் அவர்களுக்கு இன்னொரு படமும் வந்துருது. அது தீபாவளிக்கு. ஓகே, கத்தி திரைப்படம். கத்தி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான் விஜய் ஃபேன்ஸ் இப்போ வரைக்கும் மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா அந்த டைட்டில் ரிவீல் பண்ணதாகட்டும், அந்த மேப்ல விஜய் அவர்களுடைய போட்டோ அப்படி இருக்கும், இந்த பக்கம் கத்தி அப்படின்ட்டு நியூஸ் பேப்பர் மாதிரி செம்ம ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். இப்போ வர விஜய் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு போஸ்டர் செம்ம. இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீரம் சொன்னோம், விஜயலா பேச பார்த்தீங்களா, அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிடும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட். ஆக்சுவலா இனிமேல் பெஞ்ச் மார்க்கான ஒரு போஸ்டரா இருக்குது. ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயமே இந்த டைட்டில் ரிவீல் அப்படின்னு வருது அப்படின்னா கத்தி மாதிரி இல்லை, கத்தி டைட்டில் ரிவீல் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்பு சுத்துற இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு போஸ்டர் தான் அது கத்தி இது. ஸோ அப்புறம் 2015 அஜித் அவர்களுக்கும் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முதல் வந்து என்னன்னா என்ன எறிந்தால். இன்னைக்கு வரைக்குமே என்னன்னா நிறைய பேரால அஜித் அவர்களோட கெரியர் பெஸ்ட் லுக் அப்படின்னு சொல்றது ஒரு படம் தான் என்ன எறிந்தால். என்ன எறிந்தால்ல நிறைய போஸ்டர்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே அஜித் அவர்களை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஏன்னா அவர் மட்டும் தான் இருப்பார். ஒரு இதில் ஹூடி போட்டிருப்பாரு, ஒரு இதில் ஜீன் ஜாக்கெட் அந்த டெனிம் ஜாக்கெட் போட்டு அப்படி நின்றுருப்பாரு. அதுவும் அந்த கழுத்தில் அந்த ஒரு சின்ன கருங்காலி மாலையோ சம்திங் ஏதோ ஒரு மாலை ஒன்று மாதிரி, அப்போ கருங்காலி கிடையாது, வேற ஏதோ ஒரு ட்ரெண்டிங், அப்போ ட்ரெண்டில் இருந்த ஒரு மாலை எடுத்து போட்டிருப்பாரு. அது பயங்கரமா இருக்கும். அது உண்மையாவே என்னன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஜீன் ஷர்ட் போட்டு நிப்பாங்க, யோசிக்கிற மாதிரி ஒரு நிப்பாங்க. எஸ், அந்த யோசிக்கிற மாதிரி இருப்பாரு. அந்த போஸ்டரை பார்த்தோன்னே தெரியும், ஓகே ரைட் சம்திங் இருக்குது, படம் உண்மையா நல்ல ஒர்த்தான படம் இருக்குது அப்படின்றது போஸ்டர்லயே காட்டியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதே 2015 விஜய் அவர்களுக்கு புலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது வந்து குழந்தைகள் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியான ஒரு திரைப்படம். ஸோ அந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ஒரு போர் வீரர், அதாவது அந்த மன்னர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு இது பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு போஸ்ட் லுக் தான் படத்துக்கான ஹைப்பை கொஞ்சம் கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா ஓகே இது வந்து ஒரு பாகுபலி மாதிரியான ஒரு படமா இருக்குமா, இல்லை ஒரு போர் வீரர்கள், இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் வந்தது. ஸோ அதனால தான் அந்த படம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆன கூட காரணமாக இருக்கலாம். பட் போஸ்டராக பார்க்கும்போது ஓகேவா இருக்கும். அது ஒரு ஆவரேஜ் போஸ்டர் தான். இது ரொம்ப பெரிய லெவல் ஆஹான்ற மாதிரி இல்லை, படத்துக்கு என்ன வேணுமோ அதேதான். அடுத்தது என்னன்னா வேதாளம். அதே வருஷம் வேதாளம் படமே உண்மையா ரொம்ப ஒரு நல்ல போஸ்டர் இருந்துச்சு. அதனால அந்த வீரம்ல நீங்க பார்த்தது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வேதாளம்லயும் இருக்கும். அந்த கையில வந்து அதுல டீ கிளாஸ் வச்சிருப்பாரு, இதுல கண்ணாடி கிளாஸ் வச்சிருப்பாரு, கூலிங் கிளாஸ் வச்சிருப்பாரு.
அதே மாதிரி வீரம்ல எந்த அளவுக்கு அந்த ஹீரோ வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணி காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இதுலையுமே நல்லா பூஸ்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. என்ன கேட்டால் வேதாளமோட அந்த புது லுக் அதுவும் அந்த மொட்டை அடிச்சுட்டு கேங்ஸ்டர் கணேஷ் அது ஐயோ இன்னைக்கு வரைக்குமே பல டெம்ப்ளேட்ஸை கொடுத்த ஒரு கதாபாத்திரம். உண்மையாகவே என்னன்னா படம் எப்படி போச்சுன்றதோட போஸ்டர் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல போஸ்டர் தான் அமைஞ்சது டெஃபினட்டாக. ஓகே, ஸோ அடுத்து 2016 விஜய் அவர்களுக்கு தெறி படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கும் விஜய் ரசிகளை தாண்டி மற்ற எல்லாருமே நல்லா இருக்கல பரவாயில்ல வித்தியாசமா அட்லி யோசிக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா படத்துல அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து 3 விஜய் இருப்பாரு. ஒரு விஜய் வந்து இந்த முன்னாடி நிப்பாப்புல, இன்னொரு விஜய் அவருடைய வாயை மூடிட்டு இருக்கிற மாதிரி, இன்னொரு விஜய் இந்த பக்கத்துல வந்து ஹாஃப் ஃபேஸ் மட்டும் தெரியும் அவங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்த பிறகு ஓகே படத்துல 3 விஜய் போல ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அவர்கள் 3 கேரக்டர் பண்றாரு அப்படின்ட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வந்தது. போஸ்ட்டுக்கும் நல்லா பேசப்பட்டது, நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு கத்திக்கு பிறகு இந்த போஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் லுக் வந்து நல்லா பாராட்டப்பட்டுச்சு விஜய் அவர்களுக்கு. அண்ட் எங்களுக்கு 2016 எங்களுக்கு வந்த படம் என்னங்க 2016 லிஸ்ட் எதுவும் இல்லை, படம் நடிக்கல போல. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் 2016 எங்கள் தலைவர் எதுவுமே நடிக்கல. ஸோ அதனால் 2016 அடுத்து ஸோ 2017 போயிடலாம். ஸோ 2017 2 படங்கள் விஜய் அவர்களுக்கு வருது. ஸோ வழக்கம் போல பொங்கலுக்கு முதல் திரைப்படம் பைரவா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அஃப்கோர்ஸ் நாங்களே ஒத்துக்கிறோம் அந்த படத்துடைய போஸ்டருக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், கொஞ்சம் ஒரு பிலோ ஆவரேஜ் போஸ்டராக தான் இருக்கும். ஒரு கோட் போட்டிருப்பாரு, கோட் போட்டு கண்ணாடி போட்டு ரிக்ஷாவில் வர மாதிரி சுமாராக தான் இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்டான ஒரு போஸ்டர் அப்படின்னா அது பைரவா தான். ஏன்னா ரொம்பவும் ஆவரேஜாக தான், அது ரொம்ப ஆவரேஜ் கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு பிலோ ஆவரேஜ் போஸ்டராக தான் இருந்தது. அது வந்து அது கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு ஹைப்பாக தான் அது கிரியேட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னா சொல்லணும். அண்ட் அதே 2017 எங்களுக்கு வந்து இன்னொரு படம் வந்து விவேகம் போஸ்டர் வந்து ஹைப்பு முரட்டு ஹைப்பு கொடுத்தது. ஏன்னா 6 பேக் வச்சிருக்காரு அஜித்லாம், 6 பேக் வச்சிருக்காரு, அவர் புது லுக்கு பாருங்க அப்படி இப்படின்னு பயங்கர ஹைப்புங்களும் நல்ல ஞாபகம் இருக்கான்னு தெரியல. விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் பொதுவாக ஒரு சண்டை இருக்கும், சோஷியல் மீடியாவில் எப்போவுமே ஒரு சண்டை இருக்கும். ஆனால் விவேகம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த சண்டை எல்லாமே இல்லை. நண்பா உங்கள் படம் வெற்றி பெற எங்கள் சால்வா வாழ்த்துகள் அப்படி இப்படின்னு பயங்கர ஒரே ஹோல்சமாக இருந்தது. ஏன்னா படம் அவ்வளோ ஹைப் இருந்தது. ஓகே படம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு ஹைப் இருந்தது. அந்த ஹைப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த போஸ்டர் வந்து ஒரு தொடக்க புள்ளியாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது டெஃபினட்டாக ஒரு 10/10 போஸ்டர் அப்படின்ற மாதிரியே ரசிகர்கள் மத்தியில் அப்போ பேசப்பட்டுச்சு. ஓகே, ஸோ அந்த ஒரு படம் தான் உங்களுக்கு. ஆமாம், ஸோ 2016 17 இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி 2 ஒரு பெஞ்ச் மார்க் நான் சொல்லியிருந்தேன், கத்தி தெரி. ஸோ அந்த வரிசையில் இப்போ நான் சொல்ல போகிற படமும் வரப்போகுது. அந்த படம் தான் அட்லி அவரோட விஜய் அவர்கள் 2ஆவதாக சேர்ற மெர்சல் திரைப்படம். ஸோ விஜய் அவர்கள் இப்படி கையை மண்ணை தட்டுற மாதிரி பிளாக் கலர் பனியன் போட்டுருப்பாரு, பின்னாடி ஜல்லிக்கட்டு, அந்த ஃபாண்ட் மெர்சல்ன்ற ஃபாண்ட்லேயும் ஜல்லிக்கட்டு போட்டு அட்லி மாட்டிட்டாரு. ஏன்னா தெரிக்கு பிறகு பண்ற படம் அப்படின்னு அப்போதான் டைட்டில் எல்லாம் டீகோட் பண்ற பழக்கம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் நமக்கு. அந்த மாட்டோட வால் இருக்கு பாரு அப்படி இப்படின்னு, இந்த கொம்பு இங்க இருக்குது அப்படின்னு. ஏன்னா செமையா இருந்துச்சு. இன்னும் எப்படி ஃபர்ஸ்ட் லுக் வச்சிருக்காங்க, விஜய் ஃபேன்ஸை பிடிக்க முடியல, இந்த தீபாவளி எங்களுக்கு தான் அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் கொண்டாடி தீர்த்தாங்க. அந்த அட்லி வந்து அந்த ஒரு விஷயத்த கரெக்டா பண்றாரு. ரசிகர்களுக்கு என்ன பிடிக்கும், ஃபேன்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத பக்காவா ஸ்கெட்ச் போட்டு இந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. எங்க அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு அப்போ பண்ணிட்டாரு. எஸ் ஆஃப் கோர்ஸ். சோ அப்ப சொன்ன மாதிரி கத்தி தெரிக்கு பிறகு மெர்சல் சம மாசம் வந்து ஒரு ப்ராப்பரா வந்துச்சு. சோ அடுத்து 2018 போயிட்டா அங்கேயும் நாங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டோம். சோ அதனால 2018 நீங்களே சொல்லுங்க. 2018 திரும்பவும் விஜய் ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய காம்பினேஷன்ல 3வது முறையா வரக்கூடிய சர்க்கார் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். இதுவும் ஒரு மாசான போஸ்டர். வந்த உடனே ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில மாறிச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் ஸ்மோக் பிடிக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் அது. இந்த ப்ளூ கலர் பேக் தீம்ல செமையா பண்ணியிருப்பாங்க. ஸோ சர்ச்சையெல்லாம் வந்தது. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் போஸ்டருக்கு தாங்க இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல, ஆனால் நான் கம்பேர் பண்ணும்போது மெர்சல் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் ஓகே அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கொடுத்துச்சு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ அடுத்து 2018 வேறு எதுவும் இல்லையா? 2018 ஒன்று தான் எங்களுக்கு. ஸோ அப்போ 2019 போயிட்டோம் அப்படின்னா விஸ்வாசம் வந்து ஒரு கம்பேக்ட் படமாக இருக்க வேண்டிய ஒரு படம். ஸோ அதனால் இது மேலே ஒரு அதிக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுவும் சிறுத்தை சிவா அவர்களோட சேர்ற ஒரு 4வது படம் இது. ஸோ ஓகே ரைட், அப்போ 2 பேருமே கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் இருக்காங்க. ஏன்னா விவேகம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணல, ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால இந்த இதில் பயங்கரமாக வராங்க. ஒரு போஸ்டர் வருது 6 மணிக்கு வருது அப்படின்னா எல்லா ரசிகர்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, என்னோட காலேஜ் கேண்டீனில் உட்காந்துட்டு இருக்கேன், போஸ்ட் வருது அப்படின்னு சொன்னா அவர் பைக்கில் வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டை போட்டு 2 கையை தூக்கிட்டு வந்தார். ஓ மை காட், நோ, இது நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது.
கொஞ்சம் அமெச்சூரிஷா இருந்தது இந்த போஸ்டர். ஏன்னா இந்த ஆக்சுவலா ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, இதுவா இல்ல இன்னொன்னு. ஆமா, இன்னொரு இதுவும் இருக்குது என்னன்னா அந்த ஓல்டு கெட்டப்பும் என்னது இந்த யங் கெட்டப்பும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டர் இருக்கு. ஸோ அதில் எது ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்குது, இதுவா அதுவா அப்படின்ற மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த லுக் தான் நான் நினைக்கிறேன், இந்த பைக் ஓட்டுறது. இன்னொன்னு ஓகே, அந்த தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ஏன்னா அதை பார்த்த பிறகு தான் ஓகே படத்துல ரெண்டு அஜித் இருக்கு, அப்பா பையன் 2 கேரக்டர், கோத்ரேஜ் ஆட் மாதிரி இருக்கு இந்த மாதிரிலாம். ஆமா, நரைமுடிக்கு பின் அப்படின்ற மாதிரி பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, கொஞ்சம் அது ரெண்டுமே ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஆவரேஜான ஒரு போஸ்டா இருந்துச்சு. மேபி லைக் அந்த பிலோ ஆவரேஜ் தான் சொல்லணும். மேபி லைக் அந்த இல்ல நான் என்ன சொன்னேன்னா பைக் ஓட்டுறது வந்து ஒரு பிலோ ஆவரேஜ், இந்த 2 டபுள் லுக் வந்து கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் அப்படின்றதுனால ஒரு ஆவரேஜா பார்த்து ஆவரேஜ் போட்டுடலாம். ஓகே, 2019 விஜய் அவர்களுக்கு இப்போ திரும்பவும் 3வது முறையா அட்லி அண்ட் விஜய் இவங்க காம்போ. நம்ம ஏற்கனவே தெரியல அந்த ட்ரிபிள் கிட்ட போட்டு மாஸ் பண்ணாரு, மெர்சல்ல இந்த ஸ்டில்ல போட்டாரு. ஸோ இப்போ இதுக்கு என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ அதையும் அட்லி அவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணாரு. ஒரு பக்கம் நம்ம ராயப்பன் உட்காந்துருக்க மாதிரியும், பின்னாடி நம்ம பிகில் ஃபுட்பாலை கையில் வச்சு மைக்கேல் வச்சு நிற்கிற மாதிரியுமான ஒரு போஸ்டர். ஓகே, அது பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் கம்பேரிசன் பண்ணாங்க, இது தேவன் மகன் கெட்டப்பு, கமல் சிவாஜி உட்காந்துருக்குது, இதெல்லாம் நிறைய படத்தில் பார்த்துட்டோம், வித்தியாசமாக ஒன்றும் இல்லை அப்படின்ற அளவுக்கு. பட் ஓகே, அந்த 2 பேர் இருக்காங்க அப்பா பையன் அப்படின்றத காட்டுறதுக்காக அது பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது நம்ம எப்படின்னா அவங்க 2 பேர் காம்போல வந்து மற்ற 2 போஸ்டர்ஸை விட கொஞ்சம் ஒரு அண்டர்வெல்மிங்கான போஸ்டர் அப்படின்னா இது நம்ம எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து 2019 இன்னொரு படம் வந்தது, நேர்கொண்ட பார்வை. இது வந்து என்னன்னா உண்மையாவே முதலா ஹெச் வினோத் அவர்களோட இது பண்றாங்க, பிங்க் அப்படின்ற படத்தோட ரீமேக் அப்படின்னோடனே ஓகே இது ஒரு இது எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கதைக்களத்துக்கு அஜித் அவர்களை முதல் முறையாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவரோட கெட்டப்புமே ஒரு ப்ராப்பர் ஒரு ஓல்டேஜ் கெட்டப்பாக அவரில் இருந்தார். இந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் இதுக்கு முன்னாடி அஜித் அவர்களை பார்த்ததே கிடையாது. ஐ மீன் லைக் ஒரு ப்ராப்பர் ஓல்டேஜான ஒரு அப்பர் மிடில் ஏஜ் அந்த மாதிரின்னு வச்சுக்கலாமே. அந்த இதில் வந்து போஸ்ட் உண்மையாக நல்லா இருந்தது. அவர் ஒரு பெரிய உருவமாக இருப்பார், கீழே வந்து அந்த 3 பெண்கள் நிற்பாங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து டெஃபினட்டாக ஒரு அபோவ் ஆவரேஜ் போஸ்டராகவே இருந்தது எனக்கு கேட்டால். ஆவரேஜ் அபோவ் ஆவரேஜ் சொல்லுங்கள் அடுத்தது போங்க. சரி, ஓகே. ஸோ அடுத்ததான் கோவிடு, லாக்டவுன், தேட்டர் எதுவுமே இல்லை. ஆனால் 2020 வரல, 2021 திரும்பவும் நம்ம ஜேடி என்ட்ரி கொடுக்குறாரு. முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் அண்ட் விஜய் காம்பல் வரக்கூடிய மாஸ்டர் திரைப்படம். ஸோ அப்போ தான் இந்த காப்பை வந்து விஜய் அவர்கள் இப்படி சுற்றி விடுற மாதிரி, அந்த ஃபோட்டோவே கொஞ்சம் பிளட் பண்ண மாதிரி, ஷேக் பண்ண மாதிரி ஒரு இமேஜ். ஸோ அது ஓகே, அது கொஞ்சம் நீட்டாக தான் இருந்தது. ஆமாம், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்டில் வச்சு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், அது அப்போ தான் அந்த சோஷியல் மீடியாவில் எல்லாமே ரீக்ரியேட் பண்ணுற ட்ரெண்ட் அப்போ தான் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அது கொஞ்சம் மாசான ஒரு அபோவ் ஆவரேஜான ஒரு போஸ்டராக தான் இருந்தது. எனக்கு 2021 எந்த ஒரு படமும் இல்லை. 2022 வந்து வலிமை அப்பா பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், இன்னைக்கு வலிமை அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நாங்கள் நியூஸ் தானே அப்பெல்லாம் நாங்களாம் வந்தாச்சு வந்து உட்காந்துட்டு ஓகே நியூஸ் வரப்போகுது, எல்லாம் ரெடி ஆகிக்கங்க அப்படின்ட்டு. அப்போ தான் என்னன்னா 3 போஸ்டர் ஒன்றா விட்டாங்க. ஒன்று பைக்கில் உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு போஸ்டரு, அப்புறம் இன்னொன்று வந்து அது மோஷன் போஸ்டர் மாதிரியும் விட்டாங்க. அதில் 3 போஸ்டர் இருந்தது தனித்தனியாக. 3மே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஆவரேஜ் அண்ட் அபோவ் ஆவரேஜ் கேட்டகரியில் இருந்து வந்தது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸோ அது விஜய் அவர்களுக்கு 2022 டாக்டர் பட வெற்றிக்கு பிறகு விஜய் அவர்கள் நெல்சனை கூப்பிட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணி பண்ணுறாங்க. பீஸ்ட் அப்படின்ற டைட்டில். ஸோ அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி விஜய் அவர்கள் கையில் இந்த கன்னை வச்சுட்டு அப்படியே ஸ்டைலாக நடந்து போகிற மாதிரி ஒரு ஸ்டில். ஓகே, நல்லா ஒரு மாசா இருந்தது. பட் இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டில் வந்துச்சு, அதுதான் ஹைலைட். விஜய் அவர்கள் அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ல ஹாஃப் ஃபேஸ் தான் தெரியும், ரத்தம் மோம்லாம் அப்படி ஒரு டெரரா நிப்பாப்ல. ஐயோ இதை நீங்க எப்படி இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணது. பட் ஆக்சுவலா மத்த அந்த அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுவும் இந்த ஷார்ட் கன்ல வந்து அந்த ஸ்கோப் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எல்லாமே நான் அப்பதான் பப்ஜி விளையாடிட்டு இருந்த டைம் ஷார்ட் கன்ல நீங்களும் ஸ்கோப் மாட்ட முடியாது, 4x ஸ்கோப் 8x ஸ்கோப்னு சொல்றாங்க. வேண்டாம், அவ்வளோலாம் நம்ம பண்ண வேண்டாம். பப்ஜி பிரியர்கள் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் ஏன்னா மற்ற போஸ்டர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அவரோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னா அது கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பிளாக் கலர் ஸ்டில் அதை ஃபர்ஸ்ட் லுக்கா போட்டுருந்தாங்கன்னா உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப அருமையான ஒரு போஸ்டர் இருந்துச்சு. ஸோ அப்புறம் 2022 அது ஒன்று தான் நான் உங்களுக்கு. ஆமா, ஓகே, அப்போ 23 வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2 படம் இருக்கு, நீங்க முதல்ல சொல்லுங்க. அப்போ ஸோ 2023 திரும்பவும் விஜய் அவர்களுடைய படமும் அஜித் அவர்களுடைய படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. வாரிசு வெர்சஸ் துணிவு அப்படின்ற ஒரு கிளாஷ். ஸோ அதில் விஜய் அவர்களுடைய வாரிசு படத்தினுடைய ஃபர்ஸ்ட் அந்த டைட்டிலே நிறைய விஜய் ரசிகர்களுக்கு ஓகே இது ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குமே கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது.
விஜய் அவர்கள் இந்த கோட் போட்டுட்டு இப்படி உட்காந்துருக்க மாதிரி இதை பார்த்துட்டு நிறைய ட்ரெஸ் கம்பெனி ஆடு மாதிரிலப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கூட மீம்ஸ் வந்தது. கொஞ்சம் பிலோ ஆவரேஜான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் தான் அது. ஆமா கண்டிப்பா ஒரு பிலோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான், ஒரு பிலோ ஆவரேஜான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் தான். சொல்றாரு. அடுத்தது துணிவு. துணிவு வந்து ஆக்சுவலா என்னன்னா இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, நிறைய பேர் மறந்துருப்பாங்க. துணிவு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லுக் ரிவீல் அப்படின்னு ஒரு விஷயத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா அவரோட லுக் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நெகட்டிவ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம அதை இதில் கால்குலேட் பண்ண போகிறது அது கொஞ்சம் காமெடியாக பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க எல்லாரும் நிறைய பேர். பட் ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு வந்துச்சுன்னா துணிவு டெஃபினட்டாக சொல்கிறேன் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா என்ன ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு உட்காந்துருக்க. ஆமா அந்த கையில கன் வச்சிருப்பாரு, கன் வச்சு அப்படி ஹாய் அப்படி படுத்திருப்பாரு சேர்ல. அந்த மாதிரி ரொம்ப 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 நல்லா இருந்தது அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எனக்கு கேட்டேன்னா. அதுவும் எஸ்பெஷலி ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் பீஸ்ட் படத்தை பார்த்து அப்படியே திரும்ப கண்ணை கையில கொடுத்து அப்படிலாம் கிடையாது. நான் இல்ல அப்படிலாம் கிடையாது. பீஸ்ட் படத்தை பார்த்துலாம் கண்ணெல்லாம் கையில கொடுத்து சும்மா அப்படி பேசிடுறது உடனே. ஓகே அடுத்து என்னன்னா எதனால அப்படின்னா அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. ஓகே ரைட் வாவ் இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கிரே ஷேடான ஒரு இதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஹைப்பா இருந்துச்சு. டெஃபினட்டா அது ஒரு அபவ் ஆவரேஜ் போஸ்டர் அப்படின்னே நான் சொல்லுவேன் துணிவு. ஓகே ஸோ அதுக்கு பிறகு 2023 போன வருடம் திரும்பவும் போன வருடம் தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம போன வருடம் 2023 லியோ கூட்டிங்களா? லியோ திரைப்படம் மன்ற அலும்பு இருக்கு. ஐயோ. ஸோ லோகேஷ் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து பண்ற 2வது திரைப்படம். எல்சியில் வருமா வராதா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அதிக ஹைப்போட வந்த தமிழ் படம் அப்படின்னா இதை சொல்லிடலாம், லியோ தான். ஸோ அப்படி வரும்போது இந்த படத்தினுடைய போஸ்டர் வந்து ஒரு நல்லா கூலான ஒரு பனிமலையில கிட்ட விஜய் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அப்படி பல்ல உடைக்கிற மாதிரி, பின்னாடி நம்ம சுப்பிரமணி ஹைனா நிக்கிற மாதிரி அப்படி ஒரு போஸ்டர் வந்தது. பட் இந்த போஸ்டர் கேட்டா ஓகே கொஞ்சம் அபோவ் ஆவரேஜா தான் இருந்தது. இப்ப நம்ம சொல்ற மாதிரி கத்தி மெர்சல் அளவுக்குலாம் ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணல. பட் ஓகே கொஞ்சம் நீட்டா இருந்தது. என்ன டீகோலாம் காமிச்சாங்க, இந்த பல்லு உடையுது பாத்தீங்களா, இது யாரோட பல்லு தெரியுமா, விக்ரம் படத்துல வந்த அவருடைய பல்லு, சந்தானத்தோட பல்லு அப்படிலாம் டீகோல் பண்ணாங்க. ஓகே சுமாரா தான் இருந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா லியோக்கு வந்து அந்த அளவுக்கு ஹைப் போஸ்டர் தான் தேடி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பெரிய ஹைப் இருந்ததுனால அதில் கொஞ்சம் மன்னிச்சு விட்டுறலாம். அண்ட் அடுத்தது வந்து எங்களுக்கு அன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, விடாமுயற்சி. அந்த படத்தோட போஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மட்டும் வந்துச்சு தவிர ஃபர்ஸ்ட் லுக் வரல அப்படின்றதுனால அதை பற்றி நம்ம ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. அண்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது குட் பேட் அண்ட் அக்லி, அதாவது 2024-25 வரப்போகுது. பட் 24 எங்களுக்கு ஒரு அப்டேட் வந்துருச்சுப்பா. சரி அப்போ அதை சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க. வெங்கட் பிரபு விஜய் அவர்கள் பல வருடம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காம்போ. அஜித்துக்கு மங்காத்தா கொடுத்து மங்காத்தா யூனிவர்ஸ்ல வருமா இல்லையான்றது தெரியல. அந்த மாதிரி இந்த ஒரு படம். ஸோ இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருமே கொஞ்சம் எபோவ் ஆவரேஜா தான் இருந்தது. அபோவ் ஆவரேஜ்லாம் இல்லை, ஆவரேஜ் தான் கேட்டான் விட மாட்டாங்க அவங்க. ஓகே ஸோ அது மாதிரி 2 விஜய் அவர்கள் கை எப்படி பண்ணிக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் அது கொஞ்சம் ஓகே டபுள் கேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் அதில் வந்து ரிவீல் பண்ண முடிஞ்சது. அதர்வைஸ் ஓகே அதான் சொல்றேன். ஓகே அதுதான் சொல்றேன். கம்பேர் டு நீங்க லியோக்கே அபோவ் ஆவரேஜ் கொடுக்கும்போது அப்போ இது வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு இப்போ நம்ம வந்தோம் அப்படின்னா குட் பேட் அண்ட் அக்லி சொல்லுங்க. ஆக்சுவலா உண்மையா நான் அது ரொம்ப எதிர்பார்த்த ஒரு இதுதான். ஏன்னா மார்க் ஆண்டனி படத்தோட போஸ்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஆதிக் ரவிச்சந்திரோடது. இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி வேக்கியா தான் இருக்குது. இதுல எக்கச்சக்க பாசிட்டிவ்ஸ் என்ன கேட்டா இருக்குது. என்னன்னா டாட்டூவோட ஒரு அஜித் இருக்கிறாரு, கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல. ஒரு சைடு என்னன்னா அவர் வந்து டிஃப்ரெண்டான ஒரு இதெல்லாம் காட்டிட்டு இருக்காரு, ஜெஸ்டர்ஸ்லாம் காட்டிட்டு இருக்கிறாரு. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அதே மாதிரி என்னன்னா ஒரு வேக்கியான ஒரு கேங்ஸ்டர், கணேஷ் கேங்ஸ்டர் மாதிரி. இது ஒரு அர்பனைஸ்டு கணேஷ் கேங்ஸ்டர் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ போஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகேலாம் இல்ல, பிலோ ஆவரேஜ் தான். நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நிறைய பேர் கோட் ஃபர்ஸ்ட் லுக் மாதிரி இருந்தது, அவ்வளவுதான். கோட் ஐயோ இதுக்கு தேவையான ஹைப் வந்து அது கிரியேட் பண்ண விட இந்த படம் ரொம்பவும் சுமாரா தான் இருந்தது. அதையும் குறிப்பா அந்த மாதிரி இது ஹிடன் டீடைல்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. அஜித் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு எடுத்திருக்காங்க கையில. ஆமா நீ அதை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏன்னா அஜித் அங்க கை வச்சிருக்கும் போதுல அவரோட கையில வந்து ஓட்டு போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிளான கேங்ஸ்டரா இருக்காரு அவரு அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சரி ஓகே அப்படிதான் ரொம்பவும் சுமாராக தான் இந்த படத்துடைய போஸ்டர் அமைஞ்சிருக்கு. மேபி விடாமுயற்சி வந்து அந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் வந்து உங்களை காப்பாத்துதா அப்படின்றதையும் பார்க்கலாம். அண்ட் எனக்கு என்ன கேட்டேன்னா அது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த போஸ்டர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு நிச்சயமா எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு. ஸோ இதுதான் நம்ம இப்போ சொல்ல நினைச்சது. ஸோ இது வரைக்கும் வந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களில் விஜய் அண்ட் அஜித் படங்களில் உங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தது, நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆனது. ஸோ இந்த 2 கேள்விக்கும் உங்களுடைய பதில்களை மறக்காம. அண்ட் அஃப்கோர்ஸ் குட் பேட் அண்ட் அக்லி போஸ்டர் எப்படி இருக்குன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அவுட் ஆஃப் 10 எத்தனை மார்க் கொடுப்பீங்கன்றதையும் கீழே போடுங்க. குட்டா இருக்கா இல்லை பேடா இருக்கா இல்லை அக்லியா இருக்கா அதையும் கமெண்ட்ல போட்டு. இல்லை மாசா இருக்கா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். The Chennai Silks in Wow Summer Sale. Let's the celebrations begin.